தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி போடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. சார், நீங்க கேக்குறது எனக்கு புரியல. அவர் எங்களுக்கு தெரிஞ்சவரு. மத்தபடி நெருக்கமெல்லாம் கிடையாது. நீங்க சொல்றபடிதான் நடத்தினான்னு சொல்றாங்களே. இல்ல சார், சொல்றவங்க 1000 சொல்லி இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க கணவர் உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கிஷோர் தான் உங்களை கவனிச்சுக்கிறதா சொல்றாங்களே. சார், இப்படி சந்தேகமா கேள்வி கேட்டா எப்படி சார்? சத்யா கிஷோரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். நல்ல வேளை கிஷோர் சாகல. ஒருவேளை அவன் செத்திருந்தா உங்களை கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய முறையே வேறையா இருக்கும். என்ன சார், தப்பு செய்யறவங்கள விட்டுட்டு தப்பு செய்யாதவங்கள எப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க? நானும் என் புள்ளையும் எந்த வம்புக்கும் போகாதவங்க. இங்க இருக்கிறவங்கிட்ட வேணா விசாரிச்சு பாருங்க. ஏம்மா, கிஷோரே சத்யா தான் குத்துனான்னு சொல்லியிருக்கான். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? இருக்கவே இருக்காது சார். என் பையன் இங்க இருந்தா தானே அப்படிலாம் ஏதாவது நடந்திருக்க முடியும். அப்ப வேணும்னா கிஷோர் உங்க மைன குத்தம் சொல்றாரு. அதான் சார் எனக்கும் புரியல. அவர் ஏதோ மனசுல வஞ்ச வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வீண் பழி போட்டுட்டு இருக்கதா நான் நினைக்கிறேன் சார். நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல.
இப்ப சத்யா எந்த ஊருக்கு போயிருக்கான்? விலாசத்தை கொடுங்க. எதுக்கு? அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும். சார், அவன் தப்பு செய்யலன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப அவன் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார். இதோ பாருமா, தப்பு செய்யறவங்களுக்கு துணை போறவங்களுக்கு சட்டத்துல தண்டனை உண்டு. என்ன ஆத்தாலும் மகனும் சேர்ந்து ஜெயில கழிதணும்னு ஆசையா? சொல்லுமா. ஒழுங்கா சொல்லிட்டீன்னா உனக்கு நல்லது. என் பையன் நல்லவன், அவன் தப்பு செய்ய மாட்டான். எல்லாருக்கும் அவங்க உங்க புள்ள வசதி தான். உன் பையன் இருக்கிற அட்ரஸ் சொல்லு. ஊருக்கு போய் அவனை விசாரிச்சா ஊர்ல எங்களுக்கு இருக்கிற மான மரியாதை எல்லாம் போயிடு சார். அப்புறம் அவங்க யாரும் என்னையும் என் பையனையும் என் குடும்பத்தையும் மதிக்க மாட்டாங்க சார். நான் வேணா என் பையனை உடனே கிளம்பி வர சொல்லட்டுமா சார்? உன்னை நம்ப முடியாதும்மா. உன் பையனை எங்கேயாவது போக சொல்லிருப்ப, டிராமா ஆடுவ. இல்ல சார், நான் அவனை வர சொல்றேன். ஆனா நீங்க அவனை அடிக்காம விசாரிச்சு உடனே அனுப்பிடணும். கிஷோருக்கு பொண்டாட்டி காணாங்கிற குழப்பத்துல மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் எங்க மேல பழி போட்டுட்டு இருக்காரு. சரி விடுங்க, எது நடந்தாலும் எங்களுக்கு அந்த ஆண்டவன் இருக்கார். எப்ப சார் வர சொல்லணும்? என்னம்மா இது கேள்வி? உடனே வர சொல்லுமா. சரிங்க சார், உடனே வர சொல்றேன். இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்களும் உங்க பையனும் இந்த ஊரை விட்டே போக கூடாது. சரிங்க சார். பானுவ உங்க பையன் ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டானா? அவன் அவளை மயக்கி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளை கடத்திட்டு போனதா கிஷோர் சொல்றான். அடுத்தவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் என் மகன் தாலி கட்டணுங்கிற அவசியம் இல்ல சார். அவனுக்கு அவளை பிடிக்காதனாலதான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். எந்த கேள்வி கேட்டாலும் உங்க பையனுக்கு சாதகமாவே பேசுறீங்களே, எப்படி உங்களால உண்மையை மறைச்சு பேச முடியுது? புரியலையே சார். நியாயம் எங்க பக்கம் இருக்கும்போது நாங்க ஏன் சார் பயப்படணும்? என் பையனை வர சொல்றேன், விசாரிச்சுட்டு அனுப்புங்க. ஸ்டேஷன்ல அடிக்கிறது, டார்ச்சர்லாம் பண்ணாதீங்க. எப்போ கிஷோர் எங்க மேல கேஸ் போட்டாரோ அப்பவே நாங்களும் கேஸ் போறதா முடிவு பண்ணிட்டோம். கட்ட பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்த துப்புல அவன் ஏன் பையன் மேலையா கேஸ் போட்டு பழி போடுறான்? ஒன்னு சொல்றேன் சார், அந்த பானுவ கிஷோர் டெய்லி டார்ச்சர் பண்ணான். அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் நடந்த பிரச்சனையில பானு கூட குத்திருக்கலாம் இல்லையா? ஏமா, உங்ககிட்ட கேள்வி கேட்க வந்தா எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் உன் பிள்ளைய ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. எப்படி விசாரிக்கிறேன்னு பாரு. இது தேவையா இவனுக்கு? ஒழுங்கா இருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? எல்லாம் தலை எழுத்து. அண்ணே, அண்ணே, அண்ணங்க அவர் வெளியே போயிருக்காரு, வர 1 hour ஆகும். சரி, நீ எதுக்கு இங்க இருக்க? உனக்கு வீடு வாசல் கிடையாதா? எங்க அண்ணன் கூட தங்க வேண்டிய அவசியம் என்ன? எங்களுக்கு வீடு வாசல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக இங்க வந்து தங்கி இருக்கேன். அதான் கேக்குறேன், எங்க பேட்டைக்கு அண்ணங்கிட்ட நீ என்ன பாதுகாப்பு எதிர்பார்க்கற? அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லணும், சொல்லியே ஆகணும். அண்ணா அவர் இஷ்டத்துக்கு ஏதோ சொன்னதுனாலதான், சரியா விசாரிக்காதனாலதான் ஒரு வாட்டி அண்ணனுக்கே ஆப்பு வைக்க பார்த்தா அந்த சாந்தி. ஹலோ, மரியாதையா பேசுங்க. எதுவா இருந்தாலும் பேட்ரிக் சார் வந்ததுமே பேசுங்க. இப்ப கிளம்புங்க. முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பதில் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? நான் அவரோட தம்பி, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். தம்பினா அவர் கூட பிறந்த தம்பியா? இல்ல, கூட பிறக்கல, ஆனா சொந்த அண்ணனா நினைக்கிறேன். நீங்க கிளம்புங்க. அவர் இருக்கும்போது வாங்க, வீணா என்கிட்ட வம்பு. என்ன, எதுக்கு இங்க வந்த? என்ன காரணத்துக்காக இங்க தங்கி இருக்கிறேன்னு கேட்டா ரொம்ப லாபாயிண்டா பேசுற. இப்ப உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியணும்? எதுக்காக இங்க வந்து தங்கி இருக்க? நான் வேலை பார்த்த எம்டிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு. அவரை விட்டு விலகி வந்துட்டேன். என்ன கொன்னிடுவேன்னு மிரட்டுனதுனால நான் இங்க வந்து தங்கி இருக்கேன். இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்க? எவனோ ஒருத்தவன மிரட்டினா போய் போலீஸ்ல புகார் கொடு. ஆசிரமத்துல எங்கனா போய் தங்கு, ஹாஸ்டல்ல போய் தங்கு, இல்லனா யாராவது வீட்டுக்கு போ. இங்க வந்து தங்கி வீணா எங்களுக்கு எதுக்கு பிரச்சனை உண்டாக்குற? என்னால யாருக்கும் பிரச்சனை வராது. அத நீ சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். இது பேச்சுலர் தங்குற இடம். இங்க பொண்ணுங்க இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுவாங்க. இதனால நாங்க இங்க இருந்து காலி பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி ஓட்டின கதையாயிரும். அப்போ என்ன பிடாரின்னு சொல்றீங்களா? உன்னை யாரு சொன்னது? பழமொழிய சொல்றேன். மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, இல்ல சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிடுவேன். இப்ப எதுக்கு மெண்டல் மாதிரி பேசுற? சரியான ஃப்ராடா இருக்கு போலக்குது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து ஃப்ராடு மென்டல்னு சொல்லுவேன்?
ஒன்ன ஏய், இப்ப என்ன சொல்லிட்டேன்னு ஊரையே கூப்பிடுவேன்னு சத்தம் போடுற? ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்ல என் கைய புடிச்சு இழுத்தேன்னு சொல்லிடுவேன். நினைச்சேன் நீ அந்த மாதிரி டைப் தான் நினைச்சேன். சரியாதான் இருக்குது. இங்க பாரு சித்ரா, அண்ணனுக்கு இழகுன மனசு. ஒரு கஷ்டம்னு வந்து சொல்லிட்டா அது யாரு என்னன்னு விசாரிக்காமையே வீட்டுல தங்க வச்சிருவாரு. இப்படிதான் ஒரு தடவை ஒருத்திய தங்க வச்சதுனால அவ அண்ணனையே கொல்ல பார்த்தா. நல்ல வேலை அண்ணன் சுதாரிச்சுக்கிட்டு தப்பிச்சிட்டாரு. இல்லனா அவர் கதையே முடிஞ்சிருக்கும். யாரோ ஒருத்தி அப்படி பண்ணிட்டாங்கிறதுக்காக எல்லாரையும் அப்படி தப்பா நினைக்க கூடாது. நான் அப்படிப்பட்ட டைப் இல்ல. நீ எந்த மாதிரி டைப்பா வேணாலும் இருந்துட்டு போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ இங்க இருக்க கூடாது. அண்ணனே தங்க சொல்லிட்டாரு, தம்பிக்கு என்ன கவலை? தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. வந்து ஒரு நாள் கூட ஆகல, ரொம்ப உரிமை கொண்டாடுற. எம்டி உன்னை கழட்டி விட்டதுனால அண்ணனை கரெக்ட் பண்ணி அண்ணன் கூட செட்டில் ஆயிடலான்னு பாக்குறியா? இத பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன தொலைச்சிடுவேன் ராஸ்கல். யார பார்த்து ராஸ்கல்னு சொல்ற? ஒன்றுவன் உன்ன. ஊர்ல எத்தனையோ வீடு இருக்கு, அங்கெல்லாம் போய் தங்க வேண்டியதானே. இங்க எதுக்கு தங்கி எங்க உயிர் எடுக்கிற? ஏய், இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல, வெளில போடா. நீ போடி. என்னது போடியா? என்ன பார்த்தா போடின்னு சொல்ற? பேட்ரிக் சார் வரட்டும், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அதெல்லாம் நீ என்னை ஒன்னும் பண்ண முடியாது. நீ ரொம்ப பேசுற, மரியாதையா போயிடு. தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட பம்பு பண்ணேன்னு சொல்லிடுவேன். உன் ஜாதகம் புரிஞ்சு போச்சு. அண்ணனு ஒரு வழி பண்ணதான் நீ வந்திருக்கிற. இதோ பாரு, அண்ணனுக்கு வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த நேரத்துல எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஆனா நீ தனியா இருக்கும்போது அவனு கையில மாட்டின நாசமாயிடுவ. வேண்டாம், போயிடு. இது மோசமான இடம். உங்க அண்ணன் வரட்டும், அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீ எதுக்கு இங்க இருந்து போக சொல்றேன்னு தெரிஞ்சு போச்சு. உன் பார்வையே சரியில்லை. நீங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமா இருக்கு. எங்க வீட்டுக்கே வந்து என்னையே போ சொல்ல நீ யாரு? ஒருவேளை நீ சொல்றேன்னு நான் போயிட்டா, பேட்ரிக் சார் வந்து கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? சனியும் தொலைஞ்சது. கண்ட கழுதையெல்லாம் வீட்டுல சேர்க்காதீங்கன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். உன் அட்வைஸ் எல்லாம் யாருக்கு வேணும்? உன் அண்ணன் வரட்டும், உன்னை அவரை விட்டு விரட்ட வைக்கிறேன். கடவுளே வந்து நேர்ல சொன்னாலும் என்னையும் என் கண்ணனையும் பிரிக்கவே முடியாது. சாவு மட்டும்தான் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியும். சென்டிமெண்டலா பேசி அவர் கூட அள்ளக்கை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கியா? மரியாதையா பேசுடி. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? போடா. இரு, அண்ணன்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாரு. அவர்கிட்ட நீ என்ன வேணாலும் போய் சொல்லு, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வச்சுக்கிறண்டி உனக்கு கச்சேரி. என்ன சத்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ராஜா, நீ நினைக்கிற மாதிரி கிஷோர் நல்லவன் இல்ல. என்ன சொல்ற? அவன் ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறான். அவன் பேச்சை கேட்டு மயங்காத. அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. எதை வச்சு சொல்ற? அவன் எங்க அம்மா மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கான் உனக்கே தெரியும்ல. ஆமா, உங்க பேச்சு கேட்டு தானே அவன் என் தங்கச்சியை படாத பாடுபடுத்துறான். ஆனா நேர்ல பேசும்போது ரொம்ப யோகிய மாதிரி பேசுறான். பானு அவனை பத்தி எதுவும் சொல்லாதனால அவன் பேச்சு தான் நம்ப வேண்டியது இருக்கு. ராஜா, நான் சொல்ல போறத கேட்டு நீ ஷாக் ஆயிடாத. பானு நல்லா இருக்கணும்னு உன்ன மாதிரி எனக்கும் ஆசை இருக்கு. ஆனா நான் இப்ப சொல்றத கேட்டு தப்பா நினைக்காத. என்ன சத்யா சொல்ல போற? நான் கிஷோரை கத்தியால குத்திட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. அவன் பேசினத என்னால தாங்க முடியல. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்து வேற வழி இல்லாம இப்படி செய்ய வேண்டியதா போச்சு. எதுக்கு அப்படி பண்ண? ராஜா, அவன்கிட்ட பானு பத்தி விசாரிக்கத்தான் போனேன். விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் பக்கம் நியாயம் இருக்க மாதிரியே பேசினான். பானு பத்தி தப்பு தப்பா பேசினான். நான் அவனை கடத்தி வச்சிருக்கேனா, அவளை மறுபடியும் நான் கல்யாணம் பண்ண போறேனா. அது மட்டும் இல்ல, என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம எங்க அம்மா கிட்டயும் சொல்லியிருக்கான். சரி, பானுவோட புருஷன் தானே பேசுறான்னு பேசிட்டு போட்டோன்னு நானும் பொறுமையா தான் இருந்தேன். கடைசியில அவன் எங்க அம்மாவை பத்தி கேவலமா பேசிட்டான். என்னால தாங்க முடியல. அங்க இருந்த கத்தி எடுத்து ஒரே குத்து பிளாட் ஆயிட்டான். என்ன சத்யா எப்படி பண்ணிட்ட? உன் வாழ்க்கை பாழா போனது மட்டும் இல்லாம
என் தங்கச்சி வாழ்க்கையை பழாக்கிட்ட. ராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே உன் தங்கச்சி நல்லா இருப்பா. அவளுக்கு இனிமே எந்த குறையும் வராது. என்ன முட்டாள்தனமா பேசுற? என் தங்கச்சியோட வாழ்க்கையே போச்சு. ராஜா, நீ நினைக்கிற மாதிரி அவன் செத்துருக்க மாட்டான். சத்தியமா அவனை கொல்லணுன்ற எண்ணத்துல நாங்க போல. அவன் பானுவை பத்தியும் எங்க அம்மாவை பத்தியும் தப்பா பேசினதால தான் என்னால தாங்க முடியல. அடுத்தவன் பொண்டாட்டி விஷயத்துல நாம தலையிட வேணான்னு நானும் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டான். அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. சத்யா, ஒரு மனுஷனை கொல்றது பெரிய விஷயம் இல்ல. எல்லாரும் நல்லவங்க தான். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாதனாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காதனாலையும் தான் ஒரு மனுஷன் கெட்டவன் ஆவறான். கிஷோரும் அப்படித்தான். ஆரம்பத்துல ஒழுங்கா தான் இருந்தான். உங்க அம்மா அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை இப்படி ஆக்கிட்டாங்க. அவன் என் தங்கச்சி பண்ண டார்ச்சருக்கு அவனை எப்போ போட்டு தள்ளிருப்பேன். ஆனா என் தங்கச்சி விதவையாடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தாலதான் அவனை விட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. சாரி ராஜா. இப்ப நான் அவனுக்கு கொடுத்த தண்டனையில அவன் ரொம்ப கலங்கிருப்பான். இனிமே நம்ம தப்பு பண்ணா தட்டி கேட்க ஆள் இருக்குன்னு பயந்து ஒழுங்கா இருப்பான். நீ இந்த மாதிரி நினைக்கிற. ஆனா எனக்கு என்ன தோணும் தெரியுமா? இதையே சாக்கா வச்சு ஒன்னு என் தங்கச்சி சேர்த்து வச்சு பேசி வீட்டை விட்டு விரட்டி அவளை வாழ வெட்டி ஆக்கிடுவான்னு பயமா இருக்கு. பயப்படாத ராஜா, அந்த மாதிரிலாம் நடக்காது. அப்படி அவன் செஞ்சிட்டா அவன் உயிரோடயே இருக்க மாட்டான். என்னை பொறுத்தவரை பானு நல்லா இருக்கணும். அது சரி, இப்ப என்ன பண்ண போற? செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடலாம் நினைச்சேன். ஆனா எங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. ஊருக்கு போய் பிரச்சனை சாலான பிறகு வான்னு சொல்றாங்க. அதான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா நீ என்ன தப்பா நினைச்சிட கூடாது. பாரு, முதல்ல பானு எங்க இருக்கான்னு பாரு. அவளை கண்டுபிடிச்சு விசாரி. என்ன நடந்ததுன்னு முழுசா கேளு. அதுக்கப்புறமா உங்க வீட்டுல இருக்கவங்களோட கலந்து பேசி நல்ல ஒரு முடிவா எடு. சரி சத்யா, போலீஸ் உன்னை கண்டிப்பா வலை வீசி தேடுவாங்க. நீயா சரண்டர் ஆயிட்டா தண்டனை கம்மியா இருக்கும். உடனே இப்ப போய் சரண்டர் ஆயிட்டா கிஷோர் தாதா வச்சு என்ன ஏதோ பண்ணிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என்ன பத்தி பயப்படல. ஆனா எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையனா, பாவம் என்னை பத்தி நிறைய கனவு கண்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு மகனா இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை எதுவுமே செய்யல. அதனாலதான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள் வெளியூர்ல இருந்துட்டு நல்ல வக்கீலா பார்த்து முன்ஜாமீன் வாங்கிட்டா பிரச்சனை இருக்காது இல்ல. அதுக்கப்புறமா நானும் பானுவை கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்க தேடி கிடைக்கவே இல்ல. இருக்காளா செத்தாளான்னு கூட ஒண்ணுமே புரியல. அவளால அம்மா வேற படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எல்லாம் நல்லதுக்குன்னே நினை ராஜா. கிஷோர் வீட்டுக்கு போய் நைஸா பேசி அவன் என்ன சொல்றான், என்ன ரியாக்ஷன் எடுத்திருக்கான் எல்லாத்தையும் விசாரி. எனக்கு தகவல் சொல்லு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவன் பேசுறத மட்டும் நம்பவே நம்பாத. சரி சத்யா, நீ ஜாக்கிரதையா இரு. ஒரே ஒரு விஷயம், நான் உன்கிட்ட பேசின விஷயம் எல்லாம் உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. யார்கிட்டயும் நான் சொன்னதா சொல்லவே சொல்லாத. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நான் செஞ்சது உன்னை பாதிச்சிருந்தா சொல்லு. இப்பவே நானே ஸ்டேஷனுக்கு போயிடுறேன். நீ ஜெயிலுக்கு போறதுனால எனக்கு என்ன ஆக போகுது? என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியானதை நினைச்சு மனசுக்கு பாரமா இருக்கு. ஒருவேளை உன்கிட்ட வந்து போலீஸ் என்கொயரி பண்ணா அப்போ உனக்கு தெரிஞ்சத மனசுல பட்டதை சொல்லு. ஆனா கிஷோர் பேச்ச நம்பவே நம்பாத. அவன்கிட்ட 5 நிமிஷம் பேசினதுல அவன் என்னையே டார்ச்சர் பண்ணிட்டானா அவன் பானுவை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணிருப்பான். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாரு ராஜா. நான் கிளம்புறேன் ராஜா. சரி சத்யா. என்னமாச்சு? ஏன் அழற? என்னாச்சு? ஏன் அழறன்னு கேக்குறேன். நான் தனியா இருந்தப்ப ஒண்ணு அழுதுட்டு சொல்லு, இல்ல சொல்லிட்டு அழுவ. என்னாச்சு உனக்கு? நான் வீட்டுல தனியா இருந்தப்ப ஒருத்தன் வந்து, நீ எதுக்கு இங்க தங்கி இருக்க, வெளியே போடின்னு என்கிட்ட சொன்னான். ரொம்ப கேவலமா பேசிட்டான். எவன் உன்னை அந்த மாதிரி சொன்னது? உங்க ஃப்ரெண்டு கணேஷ் தான். நான் அவர்கிட்ட மரியாதையா தான் பேசினேன். ஆனா அவர் என்ன மரியாதை இல்லாம போடி வாடின்னு எல்லாம் சொல்லிட்டான். ஃப்ராடுங்கிறான், சனியங்கிறான்.
மென்டல்ங்கறா, தப்பான பொண்ணுங்கறா. அவன் அப்படி பேச மாட்டானே. அதுவும் என் விஷயத்துல ரொம்ப விசுவாசமா இருப்பானே. இதுக்கு முன்னாடி சாந்தின்னு ஒருத்தி அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டா, நீயும் அதுக்கு தானே வந்திருக்கேன்னு என்ன மிரட்டி ரொம்ப கேவலமா பேசிட்டா. உன்னை பத்தி நீ சொல்ல வேண்டியதானே? சொன்னேனே, ஆனா அவன் நம்ப மாட்டேங்கிறான். எம்டி கூட மனசாபத்துல வந்திருக்க, அவர் மிரட்டினாரு. உயிருக்கு பயந்து இங்க வந்து தங்கி இருக்கேன்னு சொன்னேன். என்ன வெளியே போக சொல்லாதீங்க, வெளியே போனா எம்டி ஆளை வச்சு என்ன கொன்னுடுவாருன்னு அவர் காலை பிடிச்சு கதறின. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை